ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ் நோய் அவதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ளூட் மசில் ஜாயிண்ட், அதாவது இந்த பட்டக் ஜாயிண்ட்டில், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் தை அப்பர் தை இருக்கு இல்லையா, சாக்ரோலிக் ஜாயிண்ட்டில் ரொம்பவே பெயினை அனுபவிப்பாங்க. அவங்களால சின்ன சின்ன மூமெண்ட்ஸும் அவங்களால பண்ணவே முடியாது. உட்காரவும் இல்லை எழுந்து நிற்கவும் இல்லை புரண்டு படுக்கவும் கூட அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு பெயின் 2 சைட்லையுமே சில நேரங்களில் அதே மாதிரி சமயங்களில் நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ரிலீஃபாக உணர்வீங்க. வெறும் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ் நோய் பாதிப்பில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. வேறு ஏதாவது காரணங்களால் உங்களுக்கு இந்த க்ளூட் மசில் ஜாயிண்ட், இந்த ஃப்ரண்ட் அப்பர் தை சாக்ரோலிக் ஜாயிண்ட்டில் பெயின் இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஜயாட்டிகா நர்வ் பெயின் இருக்கிறவங்களும் இந்த ஸ்ட்ரெச்சை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இமீடியட்டான பெயின் ரிலீஃபை உணர்வீங்க. அதை தவிர்த்து உணவு முறைகளை பார்த்தீங்கன்னா மதிய நேரங்களில் கீரை சூப் மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நீங்கள் எண்ணெயில் தாளித்து புளி சேர்த்து செய்யாமல் சூப் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. கீரை ரொம்பவே நல்லது. கீரை எப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ அப்புறம் தயிர் சார்ந்த உணவுகள் எடுத்துங்க, பன்னீர் அதை மாதிரிலாம். கீரையில் இருக்கிற மினரல்ஸும் தயிரில் இருக்கிற கால்சியமும் சேர்ந்து நல்ல முறையில் உங்களுக்கு செரிமானத்துக்கு உதவும். ஏன்னா வெறும் பயிற்சியால் மட்டும் உங்கள் வலிகளை குணப்படுத்த முடியாதுங்க. சரிவிகித உணவும் இருக்கணும். ஸோ கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை மைதா உணவெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேங்க. இனிப்பு வகைகளை பொதுவாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப இனிப்பு சார்ந்த பழங்களாக இருந்தாலுமே அதை குறைச்சிக்கிறது நல்லது. துவர்ப்பு ருசி கலந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யும். அதன்படி பார்த்தீங்கன்னா கொய்யா, மாதுளை, நாவற்பழம், பப்பாளி பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்களை உடலுக்கு செய்யும். இது மாதிரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல இப்படி குழந்தை தவழ்கிற மாதிரி இந்த நிலையில் வந்து நின்றுங்க. அதன் பிறகு உங்களுக்கு எந்த க்ளூட் மசிலில் பெயின் அதிகமாக இருக்கோ அந்த காலை முன்னாடி எடுத்து வைங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் இப்படி ஒன்னோட லெஃப்ட் லெக் எடுத்து வைக்கிறேன். இப்படி 4 மாதிரி வச்சிடறேன். இந்த லெக்கை கொஞ்சம் பின்னாடி நகர்த்தி வைக்கிறேன். யாராவது பிடிச்சி பின்னாடி இழுத்தா எந்த மாதிரி உணர்வீங்களோ அது மாதிரி காலை பின்னாடி தள்ளுறீங்க. பின்னாடி தள்ளிட்டு இப்படி எல்போவை ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. உங்களால் பொறுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச், வலி இல்லாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரெச் எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு மட்டும் காலை வச்சுட்டா போதும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணால் போதும். ரொம்ப வலியை உணர்கிற அளவுக்கு இதை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு நீங்கள் உணர்ந்தால் போதும். இப்போது உங்களோட இடுப்பு பகுதியை இப்படி சாய்ங்க. இப்படி சாய்க்கும் போது உங்களோட க்ளூட் மசிலை நல்லாவே ஸ்ட்ரெச்சை உணர்வீங்க. இப்படி போகும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த பக்கம் ரிட்டர்ன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது இந்த பக்கம் லைட்டாக சாய்ங்க. இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப வேண்டாம். அப்போ பண்ணும்போது இங்கே ஃப்ரண்ட் தைக்கு மேலே இருக்கிற இந்த ஜாயிண்டில் உங்களோட ஸ்ட்ரெச்சை நல்லா உணர்வீங்க. ஸோ அங்கே பெயின் குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் இப்போ இன்ஹேல் பண்ணும்போது இப்படி போகிறீங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ஒரு 20 ரிப்பிட்டேஷன்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அடுத்த சைடு இதை மாற்றி பண்ணுங்கள். ஒரிஜினல் பொசிஷன் வந்துருங்க. காலை பொறுமையாக பின்னாடி எடுத்து வச்சுருங்க. திரும்ப வந்துருங்க. இப்போது காலை மாற்றிக்கோங்க. சேம் காலை இன்னும் கொஞ்சம் பின்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கைகள் இப்படி வச்சுக்கிறீங்க. இன்ஹேல், எக்ஸேல். ஸோ ஒரு 20 ரெப்பிடேஷன்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை நிறுத்திக்கலாம். உடல் உள்வீக்கங்களை குறைக்கிறதுக்கான ஒரு அற்புத பானத்தோட செய்முறையை நான் ஏற்கனவே வீடியோவை பதிவிட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் அந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல முறையில் உங்கள் உள்வீக்கங்களை குறைச்சி உங்கள் வலிகளை ரொம்பவே குறைக்க உதவி பண்ணும். அது போக எப்போவுமே உங்கள் உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுங்க. நல்ல நீர் சத்து மிக்க காய்கறிகளை உணவாக காலையில் எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்த உடனே மிதமான சூடில் இருக்கிற தண்ணீரை ஒரு 1/2 லிட்டராவது பொறுமையாக உட்காந்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பிறகு நார் சத்துக்காக நீர் சத்து மிக்க காய்கறிகளை காலை உணவாக எடுத்துக்கங்க. மிதமாக வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.